நீங்க எப்போதும் சிந்திச்சு பாத்தீங்களா? ஸ்டோலெஞ்சுன்னு சொல்லிட்டு நிறைய பேர் பாராட்டுற அந்த பிரம்மாண்ட கட்டிடம், அதுல உள்ள பாறைகள் எங்கிருந்து வந்தது? யாரால கொண்டு வரப்பட்டது? பழைய நம்பிக்கைப்படி நம் முன்னோர்கள் தான் அந்த பாறைகளை ஒவ்வொன்றா தூக்கிக்கிட்டு 100 கிலோமீட்டர் தாண்டி வந்திருக்காங்கன்னு தான் சொல்லப்பட்டிருக்குது. ஆனா இப்போ ஒரு புதிய விஞ்ஞான ஆய்வு அந்த கதையை தலைகீழா மாத்திட்டு இருக்கு. 2022ல லெம்ஸ்லேட் பேல ஒரு விசித்திரமான பாறை கிடைச்சிச்சு. அது ஒரு கிளேசியல் எராட்டிக், அதாவது ஒரு பனிக்கட்டி அந்த பாறையை தொலைதூரத்திலிருந்து இழுத்து கொண்டு வந்து இங்கே விட்டு போச்சுன்னு அர்த்தம். இந்த பாறை நார்த் பெம்ப்ரோக்ஷைர்லேருந்து வந்தது. ஆனா இப்ப இது இருக்கு இடம் லெம்ஸ்லேட் பே, ஒரு லைம்ஸ்டோன் பிளாட்ஃபார்ம். அந்த பாறை அப்பகுதியிலிருந்து இல்ல. அதுவும் இக்னியஸ் ராக், டொலரைட் எனப்படும் கடினமான அக்னிப்பாறை. இந்த பாறைய கொண்டு வந்தது ஒரு சக்தி வாய்ந்த பனிக்கட்டி. அது ஐரிஷ் சீலிருந்து புறப்பட்டு பெம்ப்ரோக்ஷரை கடந்து பிரிஸ்டல் சேனல்ல ஊடறுக்கிட்டு கிழக்கு திசையா பயணிச்சது. இதே மாதிரி இன்னும் நிறைய கிளேசியல் எராட்டிக்ஸ் இந்த சேனலை சுற்றியுள்ள கடற்கரைகள்ல கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. ஸ்டோனெஞ்ச் பக்கமா நமக்கு 30 விதமான பாறைகள் இருக்கு. அதுல பல கிளேசியல் எராட்டிக்ஸ் மாதிரியே இருக்கு. ஆனா 1923ல ஜியாலஜிஸ்ட் ஹெர்பர்ட் தாமஸ் பனிக்கட்டி டிரான்ஸ்போர்ட்டேஷன் முடியாது, அதனால நியோலித்திக் மக்கள் தான் இத கொண்டு வந்தாங்கன்னு சொன்னாரு. அந்த காலத்து பனிக்கட்டி சிலியல்ஸை தாண்டி வில்ச்சர் வரைக்கும் வந்திருக்க வாய்ப்புள்ளது. அதாவது ஸ்டோனெஞ்ச் பக்கத்துல அந்த பாறைகள் பனிக்கட்டியால கொண்டு வரப்பட்டிருக்கலாம். நியோலித்திக் காலத்துல வாழ்ந்த மக்கள் வீரர்கள் தான். ஆனா அவங்க முட்டாள்கள் இல்ல. தொலைதூரம் இருந்து தூக்கிக் கொண்டு வரல. நிலத்திலே கிளைத்த பனிக்கட்டி பாறைகளைத்தான் எடுத்துச்சு அதை வைத்து ஸ்டோன்ஹெஞ்சை கட்டினாங்கன்னு சொல்லுது இந்த புதிய ஆய்வு. இது வரலாறு மட்டுமல்ல, மனித புத்திசாலித்தனத்துக்கும் இயற்கையின் ஆற்றலுக்கும் நடுவுல நடந்த ஒரு கூட்டாண்மை. இந்த மாதிரியான மைண்ட் ப்ளோயிங் வரலாற்று தகவலுக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.